அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தான கேழ்வரகு அடை. இதுக்கு சைடிஷாக ஒரு அருமையான சுவையில் நிலக்கடலை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை சுலபமான முறையில் சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 150 கிராம் நிலக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகாய், 5 சின்ன வெங்காயம், இதோட 2 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 தக்காளி பழம். இப்போது தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. அடுத்து கடாயில் நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. நான் வறுக்காத நிலக்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வறுத்த நிலக்கடலையை எடுத்துக்கலாம். தீ அதிகத்தில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நிலக்கடலை நல்லா வெடித்து வந்துருச்சு. எடுத்துடலாம். இதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இது கூட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட வரமிளகாயும் சேர்த்துடலாம். 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து கட் பண்ண தக்காளியை சேர்த்துடலாம். இதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்து இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதோட துருவின தேங்காயும் சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து மல்லி இலையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா பொருளையும் வதக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நிலக்கடலையை இது போல் தோல் நீக்கிக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், இது போல் லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேணாம், டேஸ்ட்டு போயிடும். இப்போது நிலக்கடலை துவையல் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து கேழ்வரகு அடைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கேழ்வரகு மாவு 250 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், சிறிதளவு மல்லி இலை, சிறிதளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கேழ்வரகு மாவு சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதோட கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் ஒரு ஆனியனை கட் பண்ணி தோசைக்கல்லில் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடை ஈஸியாக திருப்ப முடியும். இது போல் கொஞ்சம் பரவலாக மாவு ஊற்றிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க.
அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு இது போல் ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போது இதை மெதுவாக திருப்பி போடுங்க. இது மேலே லைட்டாக ஆயில் சேர்த்து நல்லா வேக விடுங்க. பாருங்க, கேழ்வரகு அடை நல்லா வெந்து வந்துடுச்சு. எடுத்துடலாம். இதே போல் மீதி மாவையும் சுட்டு எடுத்துடலாம். இது போல் மூடி போட்டு வேக வைக்கிறதால உள்பக்கம் நல்லா வேகும். இது போல் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கேழ்வரகு அடை நல்லா வெந்து வந்துடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க, கேழ்வரகு அடை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அருமையான கேழ்வரகு அடை, இதுக்கு சைடிஷாக நிலக்கடலை துவையல் அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. இந்த நிலக்கடலை துவையல் கூட இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாவற்றுக்கும் இதன் சுவை மிகவும் அற்புதமாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.